உண்மையாகவே இந்த புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் பாக்கியவான்கள். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? பாக்கியவானா? பாக்கியவான் இல்லையா? ஆமீன். நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது மோசேயின் காலத்திலே, மோசே நீ ஒருவன்தான் மலையேறி வந்து அவரோட என்ன செய்யணும்? பேசணும். வேற யாரும் மலை அடிவாரத்துக்கு கூட வரக்கூடாது. அப்படி ஆசரிப்பு கூடாரம் ஸ்தாபித்த பிற்பாடு எல்லா ஜனங்களும் பிரகாரம் வரைக்கும் வரலாம். பரிசுத்த ஸ்தலத்துக்குள் ஆசாரியன் மாத்திரம் போலாம். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த பிரதான ஆசாரியன் போக முடியும். ஆனா இன்னைக்கு நானும் நீங்களும் எப்ப வேணா நேரடியாய் நம்முடைய ஆண்டவரை சந்தித்து பேச முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் தன் மரணத்தின் மூலமாய் புதிதும் ஜீவனுள்ள ஒரு மார்க்கத்தை தம்முடைய ரத்தத்தை சிந்தி எப்ப வேணா ஆண்டவரை சந்தித்து பேசக்கூடிய மகா பெரிய ஸ்லாக்கியத்தை புதிய ஏற்பாட்டு விசுவாசியாக எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எல்லாம் சத்தத்தை வைத்து ஆமீன் சொல்லுவோமே. உலகத்துல யாருக்குமே கிடையாதுங்க. உலகத்துல யாருக்குமே கிடையாது. எந்த மதமாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவரை நேர சந்திக்க முடியாதுங்க. ஆனா நீங்களும் நானும் எப்ப வேணா ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? சந்திக்க முடியும். 24/7 அவர் ஆயத்தமா இருக்காரு. இனி யார் தான் ஆயத்தமா இல்ல? நம்ம வந்து என்னையமா சேர்க்கிறீங்க? நீங்க சொல்லுங்க, நான் சொல்லிக்கிறேன், நான் ஆயத்தமா இல்லை. எப்பொழுதும் அவரை சந்திக்க நாம் எல்லாரும் எப்படி இருக்கணும்? ஆயத்தமா இருக்கணும். நான் மறுபடியும் கேட்கிறேன், இந்த 3 நாள் கூட்டங்கள் எதற்காக ஒழுங்கு செய்யப்பட்டது? பேச மாட்டியமா? ஜபமா? ஜப வீரர்களாய் மாற வேண்டும். எந்த சபை ஜெபிக்குதோ அந்த சபை தான் தேசத்திலேயே வல்லமையுள்ள சபை. நாம் இந்த நாளிலே இந்த வசனத்தின் மூலமாய் கேட்கிறோம். இன்னும் அநேகர் விடுதலையோடு கூட ஜெபிக்க ஆரம்பிக்கவில்லை, ஸ்தோத்தரிக்கவும் ஆரம்பிக்கவில்லை. பேசுவது நானு, தண்ணி குடிப்பது நீங்க. ஏன் ஸ்தோத்தரிக்க மாட்டேன்றாங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் ஸ்தோத்திரம் வர மாட்டேங்குது? ரோமருக்கு பவுல் எழுதின நிருபம் 1 அதிகாரம் 21 வசனத்தை வாசிங்கள். அவர்கள் தேவனை அறிந்தோ. எவர்கள்? அவர்கள் தான் போற. எவர்கள் அவர்கள்? ஐயோ, நம்ம தான் இணையமா சேர்க்கிற. அது சொல்றதுக்கு சத்தம் வருதா பாத்தீங்களாங்க? நீங்களா தேவனை அறிந்தவர்களா அறியாதவர்களா? அப்போ வாசிமா. அவர்கள் தேவனை அறிந்தோ. தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத இருதயம் இருளடைந்தது. இருதயத்துல என்ன இல்ல? சத்தமா சொல்லுங்க. அதனால என்ன இருக்கு? இருள் இருக்கு. அதனால வாய் என்ன செய்ய மாட்டேங்குது? திறக்க மாட்டேங்குது. ஸ்தோத்திரத்துக்கு திறக்க மாட்டேன். தேவனை அறிந்தவர்கள், அவங்க ஜென்டைல்ஸ் அல்ல, புறஜாதி அல்ல, தேவனை அறிந்தவர்கள். ஆனால் இருதயம் இருள் அடைந்ததினாலே, உணர்வில்லாத இருதயமாய் இருக்கிறபடினாலே வாய் திறந்து என்ன சொல்ல மாட்டாங்களா? ஸ்தோத்திரம் செய்ய மாட்டேன்றால், தேவனை மகிமைப்படுத்த மாட்டேன்றார்கள். எத்தனை நன்மைகளை செய்திருக்கார். ஸ்தோத்திரம் சொல்லுங்கன்னு சொல்வதற்கு பாடல் பாடுகிறவரோ நானோ ஸ்தோத்திரம் சொல்லுங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் வாழ்க்கையிலே தேவன் செய்த நன்மைகளை அப்படி கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். உங்கள் இருதயம் நன்றினால் நிறையும் என்று சொன்னால், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஸ்தோத்திரம் ஆட்டோமேட்டிக்கா வரும். எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார், எண்ணிலடங்காத நன்மைகளை செய்திருக்கிறார். ஆனா உணர்வில்லாத இருதயமா இருக்கிறபடினாலே, அந்த உணர்வில்லாத இருதயத்திலே இருள் இருக்கிறபடினாலே நம்மளால் என்ன செய்ய முடியல? வரமாட்டேன், சத்தம் வரமாட்டேன். ஆனா இந்த நிச்சயமாய் சொல்லுகிறேன், இந்த 3ஆம் நாள் முடியறதுக்குள்ள கர்த்தர் அந்த இருளை அகற்றுவார். உணர்வில்லாத இருதயத்தை உணர்வுள்ள இருதயமாய் மாற்றுவார். நீங்கள் சும்மா இருன்னு சொன்னால் இருக்காதபடிக்கு தேவனை துதிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும்
ஆண்டவருக்காக சாட்சியா எழுந்து நிற்பதற்கும் கர்த்தர் உங்களையும் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நேற்று தினத்திலே முதல் செஷன்ல ஜெபத்துக்கு பதில் வராமல் இருக்கக்கூடிய 7 காரியம் சொன்னேன். யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? இன்னைக்கு நிச்சயமா நைட்டு போய் வீட்டில் அந்த குறிப்பை வாசித்தீங்களோ தியானித்தீங்களோ எனக்கு தெரியல. தியானித்தவங்க யாராவது இருந்தால் சொல்ல முடியுமா? யாராச்சும் ஏன் ஜெபத்துக்கு பதில் வரவில்லை? நாங்கள் எங்க குறிப்பு எழுதினோம்? எழுதினா தானே வீட்டில் போய் தியானிக்கிறதுக்கு. அப்படியே எழுதி நாங்கள் வீட்டில் போய் அதை எங்கே தியானிக்க போகிறோம்? காலையிலேருந்து செல்ஃபோனை நோண்டாமல் உட்காந்துருக்கிறது பெரிய விஷயம், பெரிய ஆச்சரியம், உலக அதிசயத்தில் ஒன்று. நாங்கள் டைம் கிடச்சுன்னு வீட்டில் போன செல்லு நோட்டத்துக்கு எங்களுக்கு டைம் சரியாக இருக்குது. எங்கேருந்து நான் நோட்டை திறக்கிறது? தயவுசெய்து நான் நேற்று சொன்னேன், நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இது மறுபடியும் வீட்டில் போய் தியானம் பண்ணுங்கள். நான் நிச்சயமாய் சொல்லுகிறேன், இங்கே கேட்ட செய்தி அல்ல, நீங்கள் தியானிக்கும் போது வேறு செய்தியே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். சத்தமா வரணும். ஆமேன். தியானிங்கள். நேற்று காலையிலே ஜெபத்துக்கு தடையை குறித்து நாம் தியானித்தோம். மத்தியானத்திலே எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சீஷர்கள் கேட்டபோது இயேசு சொல்லிக் கொடுத்த அந்த ஜெப விதமாவது என்று சொல்லி எப்படி ஜெபிக்கின்ற விதத்தை குறித்து நாம் தியானித்தோம். இன்று காலையிலையும் ஜெபத்தை குறித்து தான் தியானித்தோம். இவை எல்லாமே ஒரு மனிதன் தனிப்பட்ட முறையிலே தேவனோடு கூட ஜெபிக்கிற காரியத்தை குறித்து நாம் தியானித்தோம். இந்த மத்தியான நேரத்தில் அதே இயேசு கற்றுக் கொடுத்த இன்னொரு ஜெபத்தை நாம் தியானிக்க போகிறோம். அது தனக்காக அல்ல, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம். மறுபடியும் வாசிங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்கள். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு இடத்திலே ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். போதும் போதும், எல்லாரும் கண்களை மூடுவோம். சகோதரிகள் எல்லாம் தலைகளை மூடுவோம். தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது தலை மூட வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. எல்லாம் பயத்தோடு கூட, எல்லா பயத்தோடு கூட. நான் ஒரு மனுஷன்ட்ட இப்ப பேசல, சர்வ வல்லமை படித்த தேவனோடு நாம் பேச போகிறோம், ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் பயத்தோடு கூட, எல்லாரும் நம்மை தாழ்த்தி. இங்க அமர்ந்திருக்கிற உங்களிடத்துல இன்னைக்கு ஆவியானவர் பேசணும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தால், ஒரு வாஞ்சை இருந்தால், நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க, வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. நானும் ஜெபிக்கிறேன், ஆவியானவர் நம்மோடு பேசுவார். மகா இரக்கமும் கிருபையும் பரிசுத்தமுள்ள எங்க நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த அருமையான மத்தியான நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் மீது நீர் வைத்த அன்பு இன்றைக்கு மாறாதவில இருக்கிறபடினால் நீர் மறுபடியும் மறுபடியும் நீர் எங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அத்தனை பேர் உம்மோடு கூட நெருங்கி நடக்கும்படியாய், உம்மோடு கூட எப்பொழுதும் உறவாடக்கூடிய பிள்ளைகளாக, அநேகருக்கு நாங்கள் ஆசீர்வாதமான பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று சொல்லி நீர் பேசிக்கொண்டே இருக்கிறீங்க ராஜா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் ஒரு விசை இந்த மத்தியான நேரத்தில் எங்களோடு கூட பேசுவீராக. நீ கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாங்கள் கற்றுக்கொண்டு அதன்படியே நாங்கள் ஜீவிக்க எங்கள் தேவன் எங்களுக்கு உதவி செய். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. எல்லாரும் சொல்லுவோம் ஆமேன், ஆமேன். இயேசு தனியாக ஒரு இடத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். சீஷரிலே ஒருவன் அதை பார்த்துவிட்டு, ஆண்டவரே, யோவான் ஸ்நானகன் அவனுடைய சீஷர்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தது போல எனக்கும் கற்றுக் கொடுங்கள் என்று அவன் கேட்டான். நல்ல மனுஷன். அவன் கேட்டதுனால அநேக காரியங்களை ஆண்டவர் அங்கு சொல்லியிருக்கிறார். நேற்று முதல் காரியத்தை தியானித்தோம். இப்ப 5ஆம் வசனத்திலிருந்து வாசிங்கள். அதே அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தை வாசிங்கள். பின்னும் இயேசு சீஷர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவிடத்தில் பாதி ராத்திரியிலே போய்
சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாய் என்னிடத்தில் என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாய் என்னிடத்திலே வந்திருக்கிறான். அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. என்னிடத்திலே ஒன்றுமில்லை. நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக என்னை தொந்தரவு செய்யாதே, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று, கதவு பூட்டியாகியது, என் பிள்ளைகள் என்னோடு கூட படுத்திருக்கிறார்கள், என் பிள்ளைகள் என்னோடு கூட படுத்திருக்கிறார்கள், எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருந்தபடினாலே எழுந்து அவனிடத்தில் கொடாவிட்டாலும் தன்னிடத்திலே அவன் வருந்தி கேட்டது நிமித்தமாகிலும் எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் தூக்கம் வரும், ஆனா சத்தமா அலையில சொன்னதான் தூக்கம் போகும். இந்த ஆண்டவர் ஜெபிக்க கற்றுக் கொடுத்த 2வது ஜெபம். ஒரு சிநேகிதன் ஒரு ராத்திரியிலே தன்னுடைய சிநேகிதன் வீட்டுக்கு போகிறான். அவன் நல்லா சாப்பிட்டு நல்லா படுத்துட்டான். ராத்திரியில அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறான். போயிட்டு என்னிடத்திலே வழி பிரயாணமாய் ஒருவன் வந்திருக்கிறான், என்கிட்ட அவனுக்கு கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை, நீ அவனுக்கு ஏதாவது தர வேண்டும் என்று சொல்லி வழிபோக்கனாய் ராத்திரியிலே தன் வீட்டுக்கு வந்த மனிதனுக்காக இன்னொரு நண்பன்கிட்ட போய் இவன் என்ன செய்யறான் தெரியுமா? கேட்கிறான். அவன் சொல்றான், ஆரம்பத்துல சொல்றான், நான் படுத்துட்டேன், பசங்கெல்லாம் தூங்குறாங்க, என்னால் எழுந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். சொல்லிட்டு தொடர்ந்து ஆண்டவர் சொல்றாரு, அவன் நண்பனாய் இருக்கிறதாக மாத்திரம் அல்ல, அவன் வருந்தி கேட்டது நிமித்தமாக அவன் என்ன செய்வானா? எழுந்து கொடுப்பான் என்று சொல்கிறார். இது அந்த நண்பன் அவன் வீட்டுக்கு வந்த வழி போக்கனுக்காய் ஒரு நண்பனிடத்திலே பரிந்து பேசி அவன் வாங்கி கொண்டு வந்து அந்த நண்பனுக்கு கொடுக்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலே சுயநலமாய் எனக்கு 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 என்று ஜெபிப்பதை கொஞ்சம் நிறுத்திவிட்டு நாம் யாருக்காகவும் ஜெபிக்கணும் தெரியுமா? மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். வேதத்திலே பிதாவாகிய தேவன் ஆச்சரியப்படுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்கள். ஏசாயா 59:16. ஒருவனும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று கர்த்தர் ஆச்சரியப்படுகிறார். தமிழ்ல விண்ணப்பம், இங்கிலீஷ்ல படிச்சு பார்த்தீங்கன்னா இன்டர்செஷன். பிதாவாகிய தேவனுக்கு ஆச்சரியம். என்ன ஆச்சரியமா? பரிந்து பேசுவதற்கு ஒருத்தம் கூட இல்லையே. ஆச்சரியம். பிதாவாகிய தேவனுக்கு ஆச்சரியம். இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு ஆச்சரியம். 100க்கு அதிபதியை பார்த்த பிற்பாடு தம் சீஷரை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேலிலும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்க்கணும் ஆச்சரியப்படுகிறார் இயேசு கிறிஸ்து. பிதாவாகிய தேவனுக்கு ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்? ஒருத்தம் கூட இல்லையாப்பா. எதுக்காக? பரிந்து பேசுவதற்கு, மற்றவர்களாக ஜெபிப்பதற்கு ஒருத்தம் இல்லை. இதை பார்த்த பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே அனுப்பினார். அவர் இந்த பூமியில வந்து எனக்காக உனக்காக ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் பிதாவின் வலது பார்சத்திலே எனக்காய் உனக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த தேவனை ஆராதிக்கிற நானும் நீங்களும் என்னை ஆசீர்வதியும், என் வீட்டை ஆசீர்வதியும், என் மனைவி ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், என் பிசினஸ் ஆசீர்வதியும், என் நாய்க்குட்டி ஆசீர்வதியும், பூனைக்குட்டி ஆசீர்வதியும் சுயநலமாய் ஜெபிக்கிற ஜெபத்தை கொஞ்சம் நிறுத்தி நாம் யாருக்காக ஜெபிக்கணும் தெரியுமா? மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். சபையிலே இருக்கிற நம் உடன் விசுவாசிகளுக்காக, உடன் சகோதரனுக்காக, உடன் நண்பனுக்காக, அவர்களுக்காக நாம் இன்னும் என்னமா செய்ய வேண்டும் தெரியுமா? அதிகமாய் பாரத்தோடு ஜெபிக்கணும். வேதத்திலே
எங்கேயுமே இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஜெபம் எங்கேயுமே சொல்லப்படவில்லை. பைபிள்ல இல்லாததான் இன்னைக்கு அநேக நடக்குது. ஆண்டவர் காலத்திலே ஏரோது தேவ ஜனங்களுக்கு விரோதமா இருந்தாரா இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். என்னைக்காச்சும் ஆண்டவரும் 12 சீஷரும் சேர்ந்து ஆண்டவரே இந்த ஏரோதை மாத்தும் கேட்டாங்களா? மாத்த சொன்னாங்களா? நெவர் நெவர். பேதுருவும் யோவானும் பரிசேயர்கள் காய்வா எல்லாம் அடிக்கல, கொண்டு போய் விசாரிக்கிறார்கள். எந்த வல்லமையினால் இத்தனை ஆண்டுகளாய் ஆலயத்தின் வாசலிலே பிச்சை எடுத்துக்கொண்டு 40 வயதுக்கு மேற்பட்டவன் பிச்சை எடுத்துக்கொண்டு எப்படி நீங்கள் சுகமாக்குறீங்க? எந்த வயதில்? அவன் சொல்ற இயேசுவின் நாமத்திலே. அவன் சொல்றாங்க, எல்லாம் கூப்பிட்டு சொன்னாங்க, மிரட்டினாங்க எல்லாருமே, நீ வெளியே போய் என்ன செய்யக்கூடாது சொல்லாது. இயேசுவின் நாமத்தை குறித்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதை பார்க்கலும் உமக்கு கீழ்ப்படிவது நல்லதா என்று கேட்டுவிட்டு 2 பேரும் புறப்பட்டு வந்தார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், சக ஊழியர்கிட்ட சக சீஷரை பார்த்து அவர்கள் பேசுகிறார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் நல்லா வாசிங்க, 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்கள். அப்போஸ்தலர் 4:28 வாசிங்கள். ம் 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 எப்படி யாருக்கு விரோதமாக கூடியிருக்கிறார்கள்? யாரு? ஏரோதும் பொந்தி பிலாத்தும் புறஜாதிகள். என்ன ஜெபம் பண்ணி இருக்கணும் பேதுருவும் யோவான்லாம்? இந்த காலம் வந்தா பொந்தி பிலாத்தை மாத்தும் ஆண்டவரே, ஏறுது அடியும் ஆண்டவரே, இதை தூக்கும், அவனை கொண்டு வா. இவன் நம்ம ஆண்டவருக்கே ஜெபத்துக்கு பதில் வேற நம்ம சொல்லி கொடுப்போம். ஆண்டவர் இதை செய்யும் பதில் நம்ம சொல்லுவோம், ஜெபம் பண்ண மாட்டோம், பதில் சொல்லுவோம். அவருக்கே ஆலோசனை கொடுப்போம். ஆலோசனை கர்த்தருக்கே நம்ம என்ன கொடுப்போம்? ஆலோசனை கொடுப்போம். மிரட்டுறார்கள். இன்னைக்கு மிரட்டுறாங்களா இல்லையாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். என்னங்க இந்த ஊர்ல தான் இருக்கிறீங்களா இல்லையா? இன்றைக்கு கிறிஸ்துவர்கள் மிரட்டப்படுகிறார்களா, அடிக்கப்படுகிறார்களா இல்லையா? ஆமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா. இன்னைக்கு என்ன ஜெபம்? தொடர்ந்து வாசிங்கள். கர்த்தாவே அவர்கள் பயம் முறுத்தல்களை தேவரீர், அந்த பயம் முறுத்துற காரியங்கள், அடிக்கிற காரியங்கள், துன்புறுத்துற காரியங்கள், சபையை எரிக்கிற காரியங்களை நீங்கள் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம் கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு கூட சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்துள்ளோம் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர் இடம் அசைந்தது. அல்லேலூயா. சத்தம் இல்ல பாருங்களேன். என்ன ஜெபம் பண்றாங்க தெரியுமா? அவனை அடியும் அவனை தூக்கும் மாத்தும்லாம் ஜெபம் பண்ணல. என்ன ஜெபம்? எங்களுக்கு வல்லமையை தாங்க. அல்லேலூயா. எங்கள் மூலமா பிணியாளிகள் சுகப்படுத்தும்படியா எங்களுக்கு வரங்களை தாருங்க. நாங்கள் தைரியமா கர்த்தருடைய வசனத்தை சொல்லுவதற்கு எங்களுக்கு அபிஷேகத்தை தாருங்கள் என்று கேட்டார்கள். அந்நாட்களிலே எழுப்புதல் உண்டானது. இன்னைக்கு என்ன ஜெபம்? இவனை மாத்தும் அவனை மாத்தும், அவனை அடியும் இவனை அடியும். தயவு செய்து இப்படிப்பட்ட ஜெபங்கள் செய்யாதீங்க. நமக்கு சபைக்கு இன்னைக்கு என்ன தேவை? வல்லமை தேவை. அதற்கு தான் இந்த 3 நாள் கூட்டங்கள். நீங்கள் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகத்தை பெற்று வல்லமையோடு கூட ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாறி முழு தைரியத்தோடு வசனத்தை சொல்லவும், முழு தைரியத்தோடு கூட தேவனுடைய நாமத்துக்கு மகிமைக்காக ஊழியம் செய்வதற்கும் நமக்கு என்ன தேவை தெரியுமா? ஆட்சி மாற்றம் தேவையில்லை, வல்லமை தேவை. இன்னைக்கு இருக்கிற சபையில வல்லமை சரியா இருந்ததுன்னா ஆட்சி மாற்றத்தை ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்கா செய்வார். யாரை உட்கார வைக்கணுமோ அவரை உட்கார வைப்பார், யாரை தூக்கணுமோ அவர் தூக்குவார். இன்னைக்கு சபைக்கு என்ன இல்ல? சபை எங்க குறைவுபடுது? வல்லமை இல்ல. முழு தைரியத்தோடு வசனத்தை சத்தியத்தை சத்தியமாய் சொல்லுவதற்கு இன்னைக்கு யார் இல்ல தெரியுமா? ஊழியக்காரர்கள் இல்ல. விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் இருக்கிறார்கள்.
தயவு செய்து சபையை ஜெபக்குன்னு சொன்ன நீங்க எல்லாருக்கும் தெரியும். யோவானின் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் முழுவதும் இயேசு ஜெபித்த ஜெபம். அதுல அவர் ஜெபிக்கிறார், நான் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் எனக்கு தந்தவர்களுக்காக நான் என்ன செய்கிறேன், வேண்டிக் கொள்கிறேன். அப்ப இயேசு யாருக்காக ஜெபிக்கிறார் தெரியுமா? தம்முடைய பிள்ளைகளுக்காக. இன்றைக்கும் எனக்காக உனக்காக இயேசு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். முதலாவது, இயேசு எப்படி தம்முடைய ரத்தத்தினாலே என்னையும் உங்களையும் மீட்டு எடுத்தாரோ அதே ரத்தத்தினால தான் இந்த சபையும் தேவன் சம்பாதித்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை. இயேசு மறுபடியும் வரப்போகிறார். எதுக்கு வரப்போறார்? சொல்லுங்க, எதுக்கு வரப்போறார் சபைக்கு திருப்பி? இயேசு எதுக்கு வராரு? என்னம்மா எல்லாம் முன்னு திட்டுறீங்களா, வாழ்த்துறீங்களா? சத்தமா தான் சொல்லுங்களேம்மா, எதுக்கு வராரு? என்னப்பா? சபையை எடுத்துக்கொள்ள வருகிறார். மணவாளனாகிய கிறிஸ்து மணவாட்டியாக சபையை எடுக்கும்படியாய் வருகிறார். சோ எதுக்கு பிரையாரிட்டி நாம் கொடுக்கணும்? எதுக்கு நாம் பிரையாரிட்டி கொடுக்கணும்? எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? சபைக்கு. ரெண்டாவது தான் யாருக்கு தெரியுமா? உலகத்துக்கு. இங்கே ஒரு சிநேகிதனை பார்ப்பதற்கு ஒரு சிநேகிதன் வழிபோக்கன் வருகிறான். நல்லா கவனிங்க. உங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் சில பேரை உங்களிடத்திலே வரும்படியாய் அனுமதிப்பார். எதற்காக? அவங்க கஷ்டத்தை கேட்டு பாவம் அப்படி சொல்றதுக்கா? நீங்கள் அவர்களுக்கு என்ன வாங்கி கொடுக்கணும் தெரியுமா? விடுதலை வாங்கி கொடுக்க வேண்டும். அவருடைய வாழ்க்கையிலே உங்கள் மூலமாய் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கணும். அவருடைய கண்கள் உங்கள் நிமித்தமா என்ன செய்யப்பட வேண்டும்? திறக்கப்பட வேண்டும். அதற்கு தான் உங்களிடத்திலே அனுப்புவார். ஒருவேளை சபையிலேயே இருக்கலாம், சபையிலே உங்க கூட இருப்பாங்க. இவன் பாருங்க, அந்த நண்பன், நாம தான் சாப்பிட்டோமே, படுத்துட்டோமே, தூங்கிட்டோமே, ராத்திரி ஆயிடுச்சு, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் ஒண்ணு வரப்போகிறது. நாம் அதற்குள்ளாக நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? கிரியை செய்ய ஆரம்பிக்கணும். கிரியை செய்ய ஆரம்பிக்கணும். நேரா போனான். யார்கிட்ட போனான் தெரியுமா? ஒரு நண்பன்கிட்ட போனான். அந்த நண்பன் யாரு? வாசிங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்கள். இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரர் தான் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உன்னை சிநேகிதர் என்று, ஏனெனில் பிதாவிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். இப்ப நம்மலாம் யார் இயேசுவுக்கு? சத்தமா சந்தோஷமா சொல்லுங்களேன். உங்க பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் சிநேகிதன் கிடையாது. யார் தான் உண்மையான சிநேகிதன்? இயேசு தான். அவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வைங்கம்மா. வாலிப பிள்ளைங்களே, உங்க ஃப்ரெண்ட்ஷிப் யார்கிட்ட வைங்க? இயேசுவோட வைங்க. நீ அசுத்தமா இருந்தா கூட அவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்க வைக்க அவர் உன்னை பரிசுத்தமாய் மாற்றுவார். இந்த வயசுல பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு சுத்திட்டு இருந்தீங்கன்னா இனி இருக்கிற அசுத்தத்தை விட இன்னும் அசுத்தமாய் மாறுவார். இனி நீங்கள் என்னுடைய ஊழியக்காரர்கள் அல்ல, நீங்கள் எல்லாம் யாரு? சிநேகிதர். நம்ம யார்கிட்ட போனோம்? நம்ம கிட்ட ஒரு மனிதனை அனுப்புவார், ஒரு சிஸ்டர் அனுப்புவார். ஒருவேளை அவங்க பிசாசு பிடிச்சவங்களாக இருக்கலாம், ஒருவேளை வியாதியிலே கஷ்டப்பட்டு கொண்டுள்ளாக இருக்கலாம், ஒருவேளை என்ன செய்வது, அடுத்து என்ன செய்வது, எங்கே போவது, திசை தெரியாமல் அலைகிற பிள்ளைகளா யாரா ஒருத்தரை ஆண்டவர் உங்களிடத்திலே அனுப்புவார். சபையிலும் உங்கள் பக்கத்திலே உண்டு. நீங்கள் அதை அறிந்து நீங்க யார்கிட்ட போன நேரம் தெரியுமா? சில பேர் இருக்காங்க, சில ஊழியக்காரனும் சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். யாராவது விசுவாசி வந்து பயங்கரமா இடுப்பு வலி, எலும்பு தேஞ்சிச்சு பாஸ்டர், வலிக்குது பயங்கரமா. அங்க மவுண்ட் ரோட்ல ஜெமினி பிரிட்ஜுக்கு பக்கத்துல சோ டாக்டர் இருக்கார், அங்க போய் பாருன்னுவாங்க. அது சொல்றதுக்கா ஊழியக்காரன் நானும் நீங்கள் இருக்கிறோம்? நம்முடைய தேவன் பரிகாரிய கர்த்தர். அவரால் குணப்படுத்த முடியாத வியாதி ஒன்றுமே கிடையாது. நாம் எல்லாரும் சுகமடையும்படியாய் தன் கரங்களிலே காயங்களை ஏற்றுக்கொண்டார். தழும்புகளால் நாங்கள் சுகமானோம். பாத்தீங்களா சாட்சிய ராஷேரை பாத்தீங்களா? டாக்டர் 1 மாசத்துக்கு வீட்டை விட்டே வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. யார்கிட்டையும் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. படிக்கட்டு ஏறக்கூடாது, படிக்கட்டு
இறங்கக்கூடாது. என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அத்தனையும் அவர் செய்கிறார். நல்ல மனுஷன். ஆனாலும் தேவன் அவரை பலப்படுத்தி காலைல 1 மணி நேரமாக சலிக்காம பேசும்படியாய் செய்தது தேவ ஆவியானவர். டாக்டர்கள் கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்முடைய டாக்டர் சொல்லுவாரு, நீ செய். அவர் நம்மை சுகப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அவரால் குணமாக்க முடியாத வியாதின்னு ஒண்ணு இருக்கா? இருக்கிற வியாதி இப்ப புதுசு 1000 வந்திருக்கு. எல்லா வியாதியும் நீங்க எழுதிட்டு அந்த பக்கம் இயேசுவின் நாமம் எழுது, அத்தனை வியாதி தேவன் மறைய செய்ய வல்லவராக இருக்கிறார். இங்கே அந்த நண்பன் போய் இயேசுவின் நண்பன் போய் ஜெபம் கேட்கிறான். ஒரு வழிபோக்கன் வந்திருக்கிறான். என்கிட்ட கொடுக்க என்ன இல்லை? ஒன்றும் இல்லை. என்ன கேட்டான்? அப்பமா கேட்டான். என்ன கேட்டான்? 3 அப்பங்கள் கேட்டான். 3 அப்பமும் ஆவிக்குரிய அர்த்தத்திலே 3 அர்த்தங்கள் உண்டு. ஒரு மனிதனுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் 3க்கும் ஆண்டவர்கிட்ட தான் அந்த அப்பம் சரியாக இருக்கிறது. உங்ககிட்ட வரவங்க எப்படின்னா ஒன்று இப்படி தான் வருவாங்க. ஒன்று சரீரத்திலே வியாதியோடு கூட வருவார்கள், இல்ல பிசாசின் பிடியிலே வருவார்கள், இல்ல பாவத்திலே விழுந்து எழுந்திருக்க முடியாமல் கஷ்டத்தோடு வருவார்கள். அவளுக்கு ஏற்ற அந்த அப்பத்தை கொடுத்து அந்த மனிதனை நீங்கள் கர்த்தரிடத்தில் திருப்புவதற்காக தான் நமக்கு ஜெபம் பண்ணும்படியாய் ஆண்டவர் நம் கற்றுக் கொடுக்கிறார். மற்றவர்களுக்காக மற்றவர்கள் உடனே மறுபடியும் சொல்ற உடனே உலகத்தில் போயிடாதீங்க. நம்மளை ஆண்டவர் அனுப்புகிற சந்திக்கிற நண்பர்கள், சக விசுவாசி, ஒருவேளை பக்கத்து வீடு, ஒரு வேலை செய்யற இடத்துல, ஒருவேளை பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள் யார் இருக்கிறாங்களோ அவர்களை உங்க பக்கத்தில் அனுப்புறது எதுக்கு தெரியுமா? நீங்கள் அவருக்காக என்ன செய்ய வேண்டும்? பரிந்து பேசி அவளுக்கு வேண்டிய ஏற்ற அப்பத்தை கொடுத்து அவர்களை வாழ வைக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் நம் கொடுத்திருக்க மிகப்பெரிய ஊழியம். நம்ம செய்யறோமான்னு தெரியாது. நம்மளுக்காகவே நம்ம ராத்திரில எழுந்து ஜெபிக்கிறோமா? அதுவே எனக்கு தெரியல. நம்ம எங்க மற்றவர்களுக்கு ஜெபிக்க போகிறோம்? சொல்லுங்க பார்க்கலாம். புலம்பல் தீர்க்கதரிசி சொல்லுகிறான். புலம்பலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்களேன். எழுந்திரு, ராத்திரியிலே முதல் ஜாமத்திலே கூப்பிடு, ஊற்றிவிடு. நல்லா கவனிங்கள். தெருக்களின் முனையில எப்படி இருக்காங்க ஜனங்கள்லாம்? பசியினால் மூர்ச்சித்து போயிருக்கிறார்கள். போதும் பாருங்க. ராத்திரியிலே நடு ஜாமத்தில் எழுந்து என்ன செய்யணுமா தெரியுமா? கர்த்தரை நோக்கி என்ன செய்யணுமா? கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணு. சாப்பாடு இல்லாமல் மூர்ச்சித்து கிடக்கிற தெருக்கள ஜனங்கள் உண்டு. நீ அவளுக்காக என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்க. யார் சொல்றா? இந்த வசனம் யார் சொல்றா? யாருங்க சொல்றா? சொல்லுங்க, வாய் திறந்து பேசுங்க. அப்பதான் நீங்க பேசுனதான் நான் பேச முடியும். எரேமியா தீர்க்கதரிசி சொல்றான். எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? என்ன சொன்னார்? எரேமியா தீர்க்கதரிசி பார்த்து ஆண்டவர். வாசிங்க எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்கள். நல்லா கவனிங்க. ஆண்டவர் எரேமியா பார்த்து, புலம்பல் தீர்க்கதரிசியாக எரேமியா பார்த்து சொல்லுகிறார், நீ இந்த ஜனத்துக்காக என்ன செய்ய வேணாம்? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லிட்டார் வச்சுக்கோ. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம். ஏன்? என்னை ஜெபம் பண்ண வேணாம் சொல்லிட்டார். அப்படித்தானே? மறுபடியும் வாசிங்கள் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்கள். கர்த்தர் என்னை நோக்கி, நீ இந்த ஜனத்துக்கு நன்மை உண்டாக விண்ணப்பம் பண்ண வேண்டாம். போதும். திருப்பி என்ன சொல்றாரு? திருப்பி என்னதான் சொல்றாரு? பண்ணாதேன்றாரு. ஆனா 9ஆம் வசனத்துல அவன் சொல்றான். 9ஆம் அதிகாரத்தை வாசிங்க, முதல் வசனத்தை வாசிங்களேன். 2 பண்ணாத என் தலை தண்ணீரும் என் கண்கள் நீரூற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய இரவும் பகலும் அழுவேன்.
போதும் போதும். ஜெபம் பண்ணாதேன்னு மறுபடியும் சொல்றாரு. ஆனா இவன் என்ன திரும்ப ஜெபம் பண்றான்? என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருமாந்தா நலமா இருக்குமே, இந்த ஜனங்களுக்கா என்ன செய்வேன்? கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ணுவேன்றான். என்ன மனுஷன் பாருங்க, என்ன மனுஷன் பாருங்க. நம்மள ஜெபம் பண்ணுன்னு சொன்னா ஜெபம் பண்ண மாட்டேன்றோம். ஆண்டவரே ஜெபம் பண்ணாதுன்னு சொன்னா கூட எரியும் என்ன திரும்ப செய்யறான்? ஜெபிக்கிறான், புலம்புகிறான். ராத்திரில எழும்பு, நடுஜாமத்துல எழும்பு, போராடு. என் சிநேகிதன் ஒருத்தன் வந்திருக்கிறான், கஷ்டத்தோட வந்திருக்கிறான். அவனுக்கு நான் எப்படி உதவி செய்ய தெரியல, அவனை எப்படி நான் பலப்படுத்துன்னு தெரியல, நான் எப்படி உற்சாகப்படுத்தணும்னு தெரியல, அவனை எப்படி நேர் வழி நடத்தணும் எனக்கு தெரியல. கேளு, ஆண்டவர் அப்பத்தை கொடுப்பார். என்ன அப்பம் கொடுப்பார் தெரியுமா? முதல்ல அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்களேன். உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனுக்கு மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானோ? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? முட்டையை கேட்டால் தேலை கொடுப்பானா? நல்ல கவனிங்கள். பெற்றாருக்கு என்ன பேர் வைக்கிறார் ஆண்டவர்? இங்க உட்கார்ந்து பெற்றார்கள் என்ன பேர் வச்சார் ஆண்டவர்? பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுத்திருக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆஹா, இந்த அப்பா என்ன கேட்கணும் தெரியுமா? நான் மறுபடியும் இந்த ஜபனால இதே டாபிக்கை பேசுறவங்களுக்கு ஒருவேளை மனதிலே ஆழமாய் பதிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். இந்த அப்பா என்ன அப்போ? பரிசுத்த ஆவியானவர். பொல்லாத மனிதர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவானவர் தன்னிடத்தில் வேண்டிக் கொள்ளுக்கு பரிசுத்த ஆவியை அருளுவது அதிக நிச்சயம் அல்லவா? என்ன வார்த்தைங்க, அதிக நிச்சயம். அப்படின்னா அர்த்தம் நிச்சயமா கொடுப்பார், அதிக நிச்சயம் கொடுப்பார். நாம் கேட்கணும், என்ன கேட்கணும் தெரியுமா? ஆவியானவர் வேணுங்க. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஆவியானவர் இல்லாம ஒன்றும் செய்ய முடியாது. சீஷர்கள் கூட பொந்தி பிலாத்து எல்லாம் பயமுறுத்தின போது எல்லாம் கூடி ஜெபம் பண்ணி என்ன கேட்டாங்க? ஆவியானவர் அந்த இடத்துல இறங்கி வந்தார். இடம் அசைந்தது, வல்லமை வெளிப்பட்டது, எழுப்புதல் உண்டானது. ஆதி காலத்து திருச்சபை போல இந்த காலத்து திருச்சபை மாற வேண்டும் என்று சொன்னால் நமக்கு என்ன வேண்டும் தெரியுமா? முதலாவது அப்பமாகிய பரிசுத்த ஆவியானவர் வேண்டும். மிக முக்கியமானது. இந்த மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. ஆவியோ அதுதான் நமக்கு உதவி செய்யும். நான் மறுபடியும் சொல்ல, மாமிசம் என்னை தேவனை விட்டு தூரப்படுத்தும், ஆவியானவர் தேவனோடு கூட இணையும்படியாய் உதவி செய்வார். எதற்காக ஆவியானவர் கொடுக்கிறார்? எதற்கு அந்த அப்பம் நமக்கு தேவை? எதற்காக கொடுக்கப்படுகிறது? தம்பி நீ புதுசா வந்திருக்காப்ல, தம்பி பேரு ஜோயல். அவர் வாசிச்சார்னா ஆடாத கால்களும் சொல்லுங்க. ஆமா, இன்னைக்கு டம்ம 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 டம்மன்னு மோளை அடிச்சுட்டா எல்லாருக்கும் என்ன வந்துடுது? அது ஆவியில கொட்டாவி. கொட்டடிச்சு அவர் அது நிறுத்தணும் அப்படின்னு ஃபேன் கூட 10 சுத்து நிக்குது, இவங்க நிறுத்தணும் அப்படின்னு நின்றுவாங்க. அதுக்கு அது ஆவி அல்ல, அது ஆவி இல்லை. ஆவி எது கொடுக்க? முதல் பிரதானமாய் கர்த்தர் எனக்கும் உனக்கும் ஆவியான கொடுக்கிறது ஒரு பிரதான நோக்கத்தை அறிந்து அந்த அப்பத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்கணும். முதல் காரியம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவர் வந்து எவரும் அவரு நலமா இயேசுவாமா? உங்க பைபிள் அப்படியே போட்டிருக்கு. முந்தின வசனம் வாசி, நான் போவேன் ஆகிலும் உங்களுக்கு நலமாய் இருக்கும், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட தங்கி இருக்கிற வேறொரு தேற்றவாளனாய பரிசுத்த ஆவியை தந்தருளுவார். அவர் வந்து எவர் வந்து? பரிசுத்த ஆவி வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை குறித்தும் கொஞ்சி பேசுவார். என்னம்மா உங்க பேர் அப்படியே போட்டிருக்க? அப்படியே போட்டிருக்க. ஆவியார் வந்து உள்ள என்ன செய்வாரு? எதுக்கு ஆவியார் கொடுக்கப்படுகிறாரு? நீ கொஞ்சம் ரூட்டு மாறும் போதும் அவர் உன்னை திருத்துவார் ஐயா, நேரு வழியில நடத்துவார் ஐயா.
அந்த ஆவியானவர் நீ ஒரு பாவம் செய்யும் போது உள்ள என்ன செய்வார் தெரியுமா? பேசுவார். நீ போற ரூட்டு சரியில்லை, நீ பேசுற ஆளு, நீ பேசுற விதம் எல்லாம் சரியில்லைலாம் சொல்லிட்டே வருவாருங்க. உள்ள சொல்லுவார சொல்ல மாட்டாரா? இருந்தா சொல்லுவார். நீதி அநீதியான காரியத்தை செய்யும் போதும் உடனே என்ன செய்வார் தெரியுமா? பேசுவார். நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கு, ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. நீ எனக்கு முன்னால நிக்கணும். பி கேர்ஃபுல். உன் ரூட் சரியில்லை, உன்னுடைய பிஹேவியர் சரியில்லை, உன் அந்தரங்க வாழ்க்கை சரியில்லை. ஆண்டவர் கண்டித்து உணர்த்துவார். உலகத்தை குறித்தும் சொல்லுங்க. உலகத்தின் காரியம் வந்தா கூட என்ன செய்வார்? அவரு கண்டித்து தான் உணர்த்துவாரு. தப்பு. நானும் நீங்களும் உலகத்தை போல வாழ்வதற்காக இயேசு தம்முடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தவில்லை. நானும் நீங்களும் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்காக தான் இயேசு ரத்தத்தை சிந்தி என்னை மீட்டு எடுத்திருக்கிறார். நல்ல கவனிங்கள். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 40ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசிங்கள் சீக்கிரமாக. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் காலடியிலே கண்மலையின் மேல் நிறுத்தி. போதும். நம்ம முந்தைய எங்க இருந்தோம்? பயங்கரமான குழி. அந்த குழின தெரியுமா? தெரியுமாங்க? தெரியாதாங்க? தெரிஞ்சா தெரியும் சொல்லி இல்லைன்னு சொல்லுங்க, மறைக்காதீங்க. சேரு. அதுக்குள்ள விழுந்து யாராவது வெளியே வர முடியுமா? புதக்குழி சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? புதக்குழிக்குள்ள விழுந்தவன் வெளியே வந்த சரித்திரமும் கிடையாது. காப்பாத்த போனாலும் அவன் என்ன செஞ்சிருவான்? உள்ள போயிடுவான். அவ்வளவு ஒரு மோசமான நிலையில இருந்து என்னையும் உங்களை தூக்கி எடுக்க ஒருவரால் தான் முடியும். அவர் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இயேசுவை தவிர ஒரு தெய்வத்தாலும் நம்மை தூக்கி எடுக்க முடியாது. காரணம், அதற்கான விலைக்கிரயத்தை இயேசு செலுத்தி இருக்கிறார், தூக்கி எடுத்திருக்கார். மறுபடியும் என்ன கண்மலையின் மேல் என் அடிகளை என்ன செய்தாரா? உறுதிப்படுத்தினார். ஸ்ட்ராங்கா நில்லுடா, இங்கே இறங்கிடாத, வழுக்கிடாத. ஆனா நம்ம பல முறை திருப்பி திருப்பி வழுக்கி விழுந்து கொண்டிருக்கோம். ஏன் தெரியுமா? அந்த உறுதியாய் நின்ற கண்மலையின் மேல் நின்று என் வாழ்க்கையை நடத்த முடியாமல் இருப்பதற்கு எனக்கு உள்ளே இருந்து பலப்படுத்த யார் இல்லை தெரியுமா? ஆவியானவர் இல்லை. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்கள். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால், இப்ப பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாமல் இங்க யார் உட்கார்ந்து இருந்தாலும், நீங்கள் எத்தனை வருஷ கிறிஸ்தவராய் இருந்தும், இந்த சபையில எவ்வளவோ காணிக்கைகள் தசமம் கொடுத்திருந்தும், ஆவி இல்லைன்னா எங்க போக முடியாது தெரியுமா? முடியாதுங்க. வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. பவுல் சொல்லுகிறான், கிறிஸ்துவின் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் இல்லாதவன் கிறிஸ்தவனே அல்ல. இப்ப அபிஷேகம் இல்லைன்னு இருக்கவங்க தயவுசெய்து சோர்ந்து போகாதீங்க. நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, இன்னும் நம்ம கொஞ்ச நேரத்தில் ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் கதறி அழுது ஜெபிக்க வேண்டும். எனக்கு வேணும் ஆண்டவரே, வேற எனக்கு ஒண்ணு வேணாம். அந்த ஆவியார் வந்தா போதும், என் ஜெப வாழ்க்கை மாறும், என் பரிசுத்த வாழ்க்கை மாறும். நான் தேவனோடு கூட நெருங்கி நடக்கிற வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும். என் நிமித்தமாய் மற்றவர்கள் என்ன செய்வார்கள்? ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நான் மற்றவர்களுக்காக கேட்க, எனக்காக அல்ல, என் சுய லாபத்துக்கு அல்ல, என் பேர் புகழுக்காக அல்ல, பேனர் வர வேண்டும் அதுக்காக அல்ல, பணம் சம்பாதிப்பதற்கு அல்ல. என்கிட்ட நீ அனுப்புற மனுஷனை நான் என்ன செய்ய வேண்டும்? பலப்படுத்த வேண்டும். எனக்கு என்ன வேணும்? பலன் வேண்டும். யார் அந்த பலத்தை கொடுப்பார்? பரிசுத்த ஆவியானவர். இன்னும் ஆவியை பெறாதவர்களே, தயவு செய்து சோர்ந்து போகாதீர்கள். இன்றைக்கு உங்களை என் ஆவியானவர் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 2 குவாலிபிகேஷன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு. 2 குவாலிபிகேஷன். 1, மாம்சமான யாவர் மேலும், மாம்சம் இல்லாம இருக்கும் ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருத்தர் எல்லாருக்கும் மாம்சம் எக்கச்சக்கமா இருக்கு, குறைக்க தான் வழி பார்த்துட்டு இருக்கிறோம். 2வது நமக்கு என்ன தேவை தெரியுமா? தாகம். தாகம் உள்ளவன் மேல் ஊற்றுவேன். நீங்க தாகத்தோடு கூட இன்னும் ஒரு 1/2 hour ஜெபிக்க போகிறோம். உங்களை இன்றைக்கு நிரப்பி உங்களை புது மனிதனாய் மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல சாமுவேல் தீர்க்கதரிசி
அந்த தைல கொம்பை எடுத்து சவுலின் தலையின் மேல் அபிஷேகம் பண்ணினான். வீட்டில் போய் வாசிங்கள், 1 சாமுவேல் 10 வீட்டில் போய் வாசிங்கள். அவன் வேறு மனிதனாய் மாறுகிறான். கர்த்தர் அவனுக்கு வேறு இருதயத்தை கொடுக்கிறார். அவனும் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறாயா. எங்க என்ன அபிஷேகம்? மேல ஊத்துற அபிஷேகம். இன்னைக்கு ஆண்டவர் ஊத்துற அபிஷேகம் மேல இல்ல, உனக்குள்ள ஊற்ற போகிறார். அப்ப நீ எப்பேற்பட்ட மனிதனாய் மாற போகிறாய், எப்பேற்பட்ட வல்லமையான காரியத்தை உன்னைக்குள்ள தேவன் செய்ய போறார் தெரியுங்களா? இன்னும் கொஞ்ச நேரம் தான். உங்க ஜெபம் அப்படியே தாகத்தோடு இருக்கணும். இன்னைக்கு நான் ஆவி பெறாமல் இந்த கதவை தாண்ட மாட்டேன் ஆண்டவரே, இனி நிரப்பாமல் விட மாட்டேன். கதற போகிறோம். நிச்சயமாய் அநேகரை ஆவியானவர் நிரப்ப போகிறார். சிறு பிள்ளைகளையும் தேவன் நிரப்ப ஆயத்தமாக இருக்கிறார். தாகம் பிள்ளைகளை தயவுசு தாகம் மட்டும் வாய் திறக்கணும். சும்மா வேடிக்கை பார்க்க நம்ம வரல. நீ என்னை ஆவியில நிரப்பா விட்டால் நான் இந்த சபையை விட்டு வெளியே போக மாட்டேன். ஜெபம் பண்ணு, இன்னைக்கு உன்னை நிரப்ப, அப்பதான் நீ உள்ள பரலோகத்துக்குள்ள போக முடியும். இப்ப வாசிங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி, பரிசுத்த ஆவி இல்லாதவன் அவருடைய you are not belong to Christ. கிறிஸ்துவ பேர் இருக்கலாம், சபைக்கு வரலாம், அங்கத்தினராக இருக்கலாம், ஆனா you are not a Christian. கிறிஸ்து என்று சொன்னாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட, கிறிஸ்டியன் சொன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கணும் பரிசுத்த ஆவியில. அவன் தான் கிறிஸ்துவன். பேர் கிறிஸ்துவன் அல்ல, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் கிறிஸ்துவன். கேட்கணும், ஆண்டவரே நண்பராச்சே, நீ எதுக்கு எனக்கு ஒன்னும் மறைக்க மாட்டீரே, என் நண்பனை அனுப்பியிருக்க, ஒரு வழிபோக்கனை அனுப்பியிருக்கிறீங்க, நான் அவனுக்கு உதவி செய்ய எனக்கு ஒண்ணுமே இல்லை, எனக்கு முதலாவது ஒரு அப்பம் தாங்க. என்ன அப்பம் தாங்க? பரிசுத்த ஆவி தாங்க. அந்த ஆவியான ஒரு மனிதனுக்குள் வரும்பொழுது அவன் வாழ்க்கையை தேவன் தலைகீழாக மாற்றுவார், தலைகீழாக மாற்றுவார். நாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது, நம்மளால் கிரகிக்க கூட முடியாத காரியத்தை என் வாழ்க்கையில, உங்கள் வாழ்க்கையில செய்யக்கூடிய ஒரே ஒருவர் யார் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே. உலகத்துல எத்தனையோ ஜனங்கள் எத்தனையோ தெய்வங்களை கும்பிடுறாங்க. நானும் கும்பிட்டவன் தான். நான் இந்து குடும்பம் தான். 3333 கோடிக்கு தேவர்கள் பார்த்தவன் தான், கும்பிட்டவன் தான். ஆனா எல்லாம் எந்த கடவுளா இருந்தாலும், எந்த மதத்துல இருந்தாலும் சரி, கடவுள் வெளியே தான் இருக்குங்க. நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன் ஒருவர் உண்டு என்று சொன்னால் அவர் பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அந்த ஆவியானவரை மகிமைப்படுத்துமா. அவர் ஒருவர் எனக்குள்ளே. நல்லா கவனிக்கணும், வீட்டிலே வாசிங்கள். பிதாவும் இயேசுவும் ஆவியானவர் 3 பேரும் வந்து நமக்குள்ளே வாசம் பண்ணுவார்கள். ஆவியானவர் வரும்போது நமக்குள்ள யார் இருக்கிறா தெரியுமா? 3 பேர் இருக்கிறார்கள். இந்த ஸ்லாக்கியத்தை விட்டுலாமாங்க? பெறாதவர்களே, நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன், உங்களை நான் சோர்வடை செய்யலை. இன்னைக்கு நீங்க கேளுங்க, இன்னைக்கு உண்டுங்க. இன்னைக்கு ஆண்டவர் வல்லமையா நிரப்ப போகிறார். ஆண்டவர் எனக்கு அந்த அப்பத்தை தாங்க. எனக்காக அல்ல, என் பேர் பிரஸ்தாபத்துக்கல்ல, பணம் சம்பாரிச்சு பாக்கெட்ல போறதுக்கு அல்ல. என்னிடத்திலே நீ அனுப்புற வழிபோக்கர்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? உதவி செய்து பலப்படுத்த வேண்டும். அவன் பெரிய எதிர்பார்ப்பு போட வருகிறான். எனக்கு தெரியல, எனக்கு என்ன வேணும்? ஆவியானவர். ஆவியானவர். 2வது நாம் கேட்க வேண்டிய அப்பம் எல்லாருக்கும் தெரிஞ்ச அப்பம் தான். ஒருவன் அப்பத்தினால் மாத்திரம் சொல்லுங்க. இப்ப நான் பிழைக்கணும், என் நிமித்தமாய் மற்றவன் வழிபோக்கன் பிழைக்கணும். அப்போ எனக்குள்ள என்ன இருக்கணும்? வார்த்தை இருக்கணுங்க, வசனம் இருக்கணுங்க. உலகத்துல எல்லாம் ஒழியும், எல்லாம் அழியும், கடைசி வரைக்கும் ஒழியாது அழியாது எது தெரியுமா? கர்த்தருடைய வசனம் மாத்திரமே. காரணம், இந்த வேதாகமம் ஒரு மனிதனால் எழுதப்பட்ட புஸ்தகம் அல்ல, தேவ ஆவியினால் எழுதப்பட்ட புஸ்தகம். வேத வசனங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. இன்ஸ்பயர்ட் பை த ஹோலி ஸ்பிரிட். எப்படி ஒரு மனுஷனை மண்ணில உருவாக்கி அவன் நாசியில ஊதி அவனை ஜீவ ஆத்துமாவை மாற்றினாரோ, அதே போல இந்த வசனங்கள் எல்லாம் ஆவியில ஊதப்பட்டு ஜீவனுள்ள வார்த்தைகளாக தேவன் மாற்றி இருக்கிறார். எது ஒழிஞ்சாலும் எது அழிந்தாலும் இந்த வசனம் ஒன்னும் ஒழியாது, ஒரு உறுப்பு கூட மாறாதுங்க. காரணம், இந்த ஆவியானவர் எழுதினவார். ஒவ்வொரு நாளும் வசனம் சொல்லுகிறது,
உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்கள். 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். நம்மளெல்லாம் தேவன் என்ன செய்யறாரா? சிநேகி- மெய்யாகவே சிநேகிக்கிறாராம். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். உம்முடைய கையிலே இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து அவர்கள் உம்முடைய இயேசுவின் பாதத்திலே விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். நீங்கள் கொடுக்கிற வார்த்தையினாலே அவர் என்ன செய்கிறார்களாம்? போதனை அடைகிறார்கள். அப்ப நம்ம ஒவ்வொரு நாள் எங்க போய் விழணும்? சத்தமா சொல்லுங்க. அவர் பாதத்துல போய் விழணுங்க. விழுறோமா? விழுறோமா? விழணும். டெய்லி அவர் பாதத்துல உட்கார்ந்தாலே போதுங்க, அவர் நம்மோடு பேசுவார். நான் நேத்து சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன், எப்பவுமே சொல்றேன். இன்னைக்கு எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு ஈஸியான வார்த்தை என்ன சொல்லுவாங்க? எனக்கு சொல்லு, என்ன சொல்லுவ? நேரம் இல்லை. உண்மையாவே நேரம் இல்லைங்க, நிறைய நேரம் இருக்குதுங்க. நமக்கு அந்த பாதத்தில் விழுந்து போதனை அடைவதற்கு நமக்கு என்ன இல்லை தெரியுமா? விருப்பம் இல்லை. ஏன் உட்கார முடியல? செல்போனை கையில வச்சுட்டு நிக்க சொல்லுங்க, நின்னுகிட்டே மணிக்கணக்கா நோண்ட முடியுது. டிவிக்கு முன்பதாக மணிக்கணக்காக உட்கார முடியுது. ஆனா எங்க உட்கார முடியல? இயேசுவின் பாதத்தில் உட்கார ஏன் முடியல? ஏன் முடியல? எதிர் வீட்டு பக்கத்து வீட்டில் உட்காந்து மணிக்கணக்கா கதை பேச உட்கார முடியுது. அப்பெல்லாம் இடுப்பு வலிக்கல. சரவணா ஸ்டோர்ஸ்ல 8 மாடி 8 வாட்டி ஏறியானாலும் கால் வலிக்கல, முதுகு வலிக்கல. ஆனா சபைக்கு வந்தா மாத்திரம் எல்லா வலிக்குது. கால் நீட்டி ஆயா வட சொல்ற மாதிரி உட்காந்துருவோம் சபையில. அப்ப மாத்திரம் எங்க இருந்து வலி வருதுன்னு தெரியல. ஏன் முடியல? சின்ன உதாரணம் சொல்லிட்டு நான் அடுத்த குறிப்புக்கு போகிறேன். ஒரு இயேசு ஒரு முறை கெனசரேத் என்ற ஒரு பட்டணத்துக்கு போகிறார். கவர்னரையோ பெரிய அதிகாரியோ பார்க்க போல. தெரியுமா? யாரை பார்க்க போனார் தெரியுமா? ஒரு மனிதன். அந்த மனிதன் யார் தெரியுமா? வஸ்திரமே தரித்திராத ஒரு மனிதனை பார்ப்பதற்காகவே அந்த பட்டணத்துக்கு இயேசு போனார். அந்த மனிதனை குறித்து சொல்லுது மார்க் 5ஆம் அதிகாரம் எடுத்து வச்சீங்கன்னா அப்புறம் பேசுவோம், சொல்லுவோம், வாசிங்க. மார்க் 5 சம்பவம். நான் சொல்றது கவனிங்க, தயவுசெய்து கவனிங்க. இப்ப யாரும் படிக்க வேணாம் பைபிளா. அந்த மனுஷன் மலைக்கு மேல ஓடுறான், மலையிலிருந்து கீழே இறங்கி வரான், கல்ற தோட்டத்துக்கு போறான், ஓடி வரான், சங்கிலி அறுக்கிறான், கல் எடுத்து அடிக்கிறான், எல்லாம் செய்யறாங்க, எல்லாம் செய்யறான். ஏன் அவ்வளவு காரியத்தை செஞ்சான் தெரியுமா? ஏன் செஞ்சான்? என்னம்மா என்ன அசால்ட்டா சொல்லிட்டீங்க? லேகியோன்னா என்ன அர்த்தம்? சிட்டிகுரி லேகியமா? 6000 பிசாசுகள். இத்தாலிய பட்டணத்துல 6000 என்பதற்கு லேகியோன் என்று பேர். இப்ப நீ கடையில போயிட்டு ஒரு 12 வாழைப்பழம் வாங்கினா என்ன சொல்லுவீங்க? டசன். அதே மாதிரி லேகியோன் சொன்னா 6000. 3000 காலாட்படைகளும் 3000 குதிரை படைகளும் சேர்ந்தது ஒரு லேகியோன். இத்தாலிய லாங்குவேஜ், அது இட்டாலியன் லாங்குவேஜ். 6000 பிசார் அவனுக்குள்ள இருந்ததுனால அவன் என்ன செய்யல? மலைக்கு மேல ஓடுறான், மலைக்கு மேல இறங்குறான், கல் எடுத்து அடிக்கிறான், செயின் அறுக்கிறான், கல்லறை தோட்டம் எல்லாம் செஞ்சாங்க. நீங்க நான் சொன்ன அதிகாரத்தை 5 வீட்டுல போய் வாசிங்க. அவன் ஒரு இடத்துல உட்காரவே இல்லை. பாத்தீங்களா? பிசாசு உட்காந்து பாத்துட்டீங்களா? பீகார்ல இருந்து நடந்தே வராங்க தமிழ்நாட்டுக்கு. அவன் எங்கேயும் உட்காந்து கிடையாது, அப்படியே போறான், நடந்து போயிட்டே வருவான், எங்கெங்கோ போறான், சுத்துறான். ஆனா இயேசு கிறிஸ்து அவனுக்குள்ள இருந்த 6000 பிசாசு என்ன செஞ்சாரு? துரத்தினார். துரத்தின பிற்பாடு இப்ப 15ஆம் வசனத்தை வாசி பாப்பா. இயேசுவினிடத்தில் வந்து வஸ்திரம் தரித்து போதும் போதும். இப்ப எங்க இருக்கான்? என்ன செய்யறான்? இப்போ உட்காந்துட்டான். இது வரைக்கும் அவனால என்ன முடியல? இப்ப நீங்களும் தேவ சமூகத்தில் உட்கார முடியலன்னா என்ன அர்த்தம்? எனக்கு தெரியாது, சிரிக்கிறீங்க வில்லன் மாதிரி. வருத்தப்பட வேண்டிய விஷயம். என்ன அர்த்தம்? எத்தனைக்கு உள்ள? கரெக்டா சொல்றாங்க பாரு. 1 இருந்தாலும் விடாத. 6000 எங்கேயா விடும்? எங்கேயா 6000 விடும்? சொல்லு பார்க்கலாம். ஏன் உட்கார முடியல? உள்ள உன்னை உட்கார விடாதுங்க.
இருள். அதான் வாய் திறக்க மாட்டேன், ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டேன். இருள் தேவனை மகிமைப்படுத்த மாட்டேன். அந்த இருள் என் இருதயத்தை உணர்வில்லாதவனாய் மாற்றி விட்டது. அதனால என்னால் என்ன செய்ய முடியல? உட்கார முடியல. தயவு செய்து இப்ப நாம் ஜெபிக்க போகிறோம். நீங்க வாய் திறந்து ஜெபிக்கணும். நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற இருள் போகணும்னா நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் அந்த இருள் என்னை விட்டு வெளியே போவதாக. உட்கார முடியாமல் செய்யக்கூடிய அசுத்தக்கு நீங்க ஜெபம் பண்ண வெளியே போக போக ஆவியான ஒரு மகிமையா உங்கள் சிரசின் மேல் இன்னைக்கு இறங்கி வர போகிறார். வித்தியாசமா தேவன் உங்களை அபிஷேகம் பண்ண போறீங்க. இன்னும் நீங்க ஜெபம் பண்ணாம உட்காந்து தூங்கிட்டு இருக்கிறீங்க. 10 மணி வரைக்கும் 11 மணி வரைக்கும் காலை தூங்குறாங்க. இதுல வேற ஸ்டெயிலா 10 மணிக்கு எந்திரிச்சு டுடே மார்னிங் ஐ வேக் அப் ஏர்லி மார்னிங் 10 o'clock. இங்கிலீஷ்ல வேற கொடுத்துறாங்க 10 o'clock ஏர்லி மார்னிங். அவங்களுக்கு சோம்பேறியா படுத்து தூங்குறோம் வாழ்க்கையில. ஆவியா இறங்க வர சோம்பேறிக்கு ஆவியை கொடுக்கவே மாட்டார். கொடுத்தாலும் நீ தூங்க தான் போற. தயவுசெய்து சபையே, டெய்லி அவர் பாதத்தில் உட்கார்ந்து நாம் என்ன செய்யணும் தெரியுமா? போதனை அடைய வேண்டும். அவர் கொடுக்க வார்த்தையை கொடுக்க ரெடியா இருக்காரு. அந்த வார்த்தையை நீ வாங்கி கொண்டு ஒரு குடும்பத்துக்கோ, உன்னை தேடி வருகிற வழிபோக்கனுக்கோ, உன் நண்பனுக்கோ, உன் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ் யாருக்கோ போய் அந்த வார்த்தையை நீ சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாக இருக்கும். செத்து போன ஆத்துமா அவங்களுக்கு என்ன செய்யும்? புதுப்பிக்கப்படும், உயிர்ப்பிக்கப்படும். நான் முள்ள முடிஞ்சதுன்னு நினைச்சேன். சொல்லுவாங்க, தெய்வம் போல வந்தீங்க, அந்த ஒரு வார்த்தை சொன்னீங்க, என் வார்த்தையை தேவன் மாற்றி விட்டார். அது எங்க கிடைக்கும்? எங்க கிடைக்கும்? வாங்கணும். 3 அப்பத்துல 2 அப்பம் வாங்கணுங்க. தயவு செய்து நான் சொல்றேங்க, உங்க வாழ்க்கையிலே நித்திய ஜீவனை கொண்டு போய் சேர்க்கிறது எது தெரியுமா? இந்த வசனம் தான். விசுவாசிக்கிறீங்களா? வசனம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இருக்கா இல்லையா? வாசிங்க. வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள். யோவான் 5:35-39. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எழுதி இருக்கிறதே. எதனால உண்டு? எதனால உண்டு? வேத வாக்கியங்களினால். உட்காருங்க. நிச்சயமாய் நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு வாயை உண்டாக்கினவர். பேசுவாரா பேச மாட்டாரா? நிச்சயமா பேசுவார். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. மோசே ஒரு சபை பாஸ்டர் மாதிரி. அவன் சபையின் விசுவாசி எத்தனை பேரு? என்னப்பா சத்தமா சொல்லுங்க. 7 லட்சமா? 6 லட்சம் புருஷர்கள். நீங்க டெக்ஸ்ட் பைபிளை போய் படிச்சு பாருங்க. 60,423 பேர் லிஸ்ட் போட்டுக்கிறான். ஆசாரியர் எத்தனை பேர், இவன் எத்தனை பேர், லேவி எத்தனை பேர், எல்லாம் போட்டுக்கிறான். 60 lakhs வச்சுக்கோங்க. 60 லட்சத்துக்கு எத்தனை பாஸ்டர்? இங்க 100 பாஸ்டரால் மேய்க்க முடியாது தெரியுமா? என்ன பாடுபடுறாரு. 60 லட்சங்க. எப்படிங்க மேய்ச்சான்? எப்படி மேய்த்தான்? வேதம் சொல்லுகிறது. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்கள். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவதை போல கர்த்தர் மோசையோடு கூட முகமுகமாய் பேசினார். பின்பு போதும். அவன் டெய்லி அவர் பாதத்தில் உட்கார்ந்து ஆண்டவர் பேசுவதை கேட்பான். அவர் கொடுக்கிற ஜீவ அப்பமாகிய வார்த்தையை வாங்குவான். பாளையத்துக்கு புறப்பட்டு போவான். அங்க இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் என்ன செய்வான்? சால்வ் பண்ணுவான். டெய்லி காலைல வருவான், அவர் பாதத்தில் விடுவான். நல்ல போதனைகளை ஆண்டவர் வார்த்தையில கொடுப்பாரு. அதை எடுத்துக்கொள்வான். பாளையத்துக்குள்ள போவான். 60 லட்சம் மக்களுடைய பிரச்சனை என்ன செஞ்சான் தெரியுமா? அசால்ட்டா டீல் பண்ணாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவன் உக்காந்தான். சபையே, நீயும் உட்கார். இது வரைக்கும் எங்கெங்கோ உட்கார்ந்து இருக்கலாம். நீ எங்க உட்காரணும் தெரியுமா? ஒரே இடம், இயேசுவின் பாதம். ஆண்டவர், நீ உட்கார்ந்தினா நீ பேசவே வேணாங்க, பேசவே வேணாம். அக்காக்காரி சண்டைக்கு வந்தா, யாருக்கிட்ட சண்டைக்கு வந்தா? இயேசுகிட்டே சண்டைக்கு வந்த ஒரு பொண்ணு தெரியுமா? யார் தெரியுமா? சகோதரர் இல்ல, சகோதரி தான், அக்கா தான். யார் அக்கா? ஆமா. உனக்கு கவலையே இல்லையா? யாரை பார்த்து கேட்கிறா? நான் எல்லாம் நானே செய்யறேன், இவ பார் சும்மா உட்காந்துக்கிறா பார். நான் கேட்கிறேன், அந்த மரியாள் வாய் திறந்து எதாவது பேசுனா? உங்க அக்கா வந்து அப்படி சொன்ன நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? நீங்க அப்படி வந்திருப்பீங்க?
அக்கா சொக்கா கிழிஞ்சிட்டு இருக்காதா? மரியாள் வாய் திறந்து ஒண்ணுமே பேசலைங்க. அவ பாதத்துல உட்கார்ந்ததுனால அவள் சார்பாய் இயேசு பேசுறார். என்ன பேசுறார் தெரியுமா? நீ அவளை ஒண்ணும் சொல்லாத, அவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அங்க உட்காந்தினா டெய்லி குட் போர்ஷன், நல்ல பங்கை கர்த்தர் கொடுப்பார். எங்க உட்காரணும்? கையில என்னோட உட்காரணும்? செல்போனோட உட்காரணுமா? டேபா? எப்படி உட்காரணும்? கையில பைபிளோட உட்காருங்கள். ஆண்டவர் பேசி வார்த்தையை கொடுப்பார். அந்த வார்த்தையை நீங்கள் உங்கள் நண்பருக்கு கல்லூரியிலே, காலேஜிலே, பள்ளிக்கூடத்திலே, வேலை ஸ்தலத்திலேயோ அதை நீங்க சொல்லும் பொழுது அவங்க வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். மூன்றாவதாய் ஒரு அப்பம் வாசிக்க கேட்போம். மத்திய எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. கானானிய ஸ்திரீ ஒருத்தி ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனை படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக இயேசு வாய் திறந்து ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது இயேசுடைய சீஷர்கள் வந்து, இந்த பெண் தொடர்ந்து நம்ம பின்னால வந்து நம்மை கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு இயேசு, காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேலிடத்திலே அனுப்பப்பட்டேன் என்று ஆண்டவரே உதவி செய்யும் என்று அவளை பணிந்து கொண்டால், அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதா என்றால், அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானுடைய மேஜையிலிருந்து விண்ணும் துணிக்கைகளை தின்னுமே அல்லவா? அந்நேரமே போதும். இந்த அப்பம், the bread of healing. பாருங்க, இயேசுக்கு பின்னாலே வரா, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசிலே பிடிபட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாள். இயேசு ஒரு வார்த்தையும் பேசல. சீஷர்கள் சொல்றாங்க, ஒன்னு பதில சொல்லி இந்த பொண்ணை என்ன செஞ்சிரு, அனுப்பிவிடு. அப்போ ஒன்னும் பேசல. நான் யாருக்காக வந்தேன் தெரியுமா? இவ கானானிய ஸ்திரீ, காணாமல் போன இஸ்ரவேலுக்காக தான் வந்தேன் என்று சொல்லுகிறார். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து, இந்த மாதிரி நம்ம வீட்டுல யாராவது சொன்னா என்ன கெதி, என்ன கெதி? பாருங்க என்ன தாழ்மை பாருங்கள். அவள் அவரை பணிந்து கொண்டு, ஆமாண்டவரே, மெய்தான் ஆண்டவரே, அந்த மேஜில உங்க பிள்ளைங்கள சாப்பிடுறாங்க பத்தியா, கண்டிப்பா கீழே சிந்தும் அல்லவா, அந்த அந்த சின்ன சிந்திரத்தை கூடு, என் மகள் பிழைப்பார். என்ன மாதிரி கேட்கிற, என்ன தாழ்த்தி பணிந்து தன்னை தாழ்த்தி, நாயின்னு சொல்லி கூட முறைச்சிக்கிட்டு போலைங்க, கேட்டாங்க. நானும் நீங்களுங்க உண்மையா சொல்லுகிறேன், தேவனால் மறுபடியும் சொல்லுகிறேன், உலகத்திலே சுகப்படுத்த முடியாத வியாதியின் ஒன்று உலகத்திலே இல்லவே இல்லை. சத்தமே வரலையே. நானும் சாட்சி 3 பேரும் மைசூர்ல ஒரு பவர் மினிஸ்ட்ரி நடத்தணும். அதுல ஒரு பிரதர் சொன்னார், எனக்கு எய்ட்ஸ் வந்துச்சு. இப்ப எய்ட்ஸ் எனக்கு என்ன தெரியுமா, என் இயேசு சுகம் கொடுத்தார். எய்ட்ஸ் வாதியில கூட என்ன கிடைச்சது அவருக்கு தெரியுமா? சுகம் கிடைச்சது. யார் கொடுத்தா? மருந்து. இன்னைக்கு உலகத்துல மருந்து கிடையாது தெரியுமா உங்களுக்கு? எய்ட்ஸுக்கு மருந்து இருக்கா? இல்ல. வியாதிக்கு மருந்தே இல்லைனாலும் சரி, என் இயேசு சுகப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அந்த அப்பத்தை கேட்கிறோம். ஆண்டவரே நீ கேளுங்களேன். நீ கேட்கிற எவனும், நம்ம கேட்கிறதே இல்லையே. என்ன வியாதி இருக்கட்டுங்க, என்ன நோய் இருக்கட்டுங்க, என் தேவன் குணமாக்க வல்லவராக இருக்கிறார். நானும் சரி, ராஜ்ஷேரும் கேட்டு பாருங்க, என் வாழ்க்கையில் அவர் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள், வியாதிகள், பலவீனம் வந்துச்சு. எல்லாவற்றிலிருந்தும் எனக்கும் அவருக்கும் தேவன் சுகம் கொடுத்து சாட்சியா நாங்க நிக்கிறோம்.
சாட்சியா நிக்கிறோம். என் வாழ்க்கையில் நடந்த சின்ன சாட்சியை நான் முடிச்சிடுறேன். ஒரு 5-6 வருடத்துக்கு முன்பதாக நான் ஈரோடுக்கு போயிருந்தேன் ஒரு வேலையாக. அங்க திடீர்னு எனக்கு இந்த லெஃப்ட் கை லெஃப்ட் கால் செயல் இழந்து விட்டது. ஸ்ட்ரோக் வந்துச்சு. இந்த வாய் இங்க வரைக்கும் போச்சு. நான் இழுக்கிறேன், வாய் வரமாட்டேங்குது, இங்க போயிடுச்சு. பேச்சு போச்சு, மெமரி போச்சு. அப்படியே நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஒரு வழியா ஈரோடுல இருந்து புறப்பட்டு நான் சென்னைக்கு வந்துட்டேன். சென்னைக்கு வந்தோடனே அப்போ எனக்கு ரொம்ப ஃபினான்ஷியலி ரொம்ப கஷ்டம். அந்த பிரதரே எனக்கு ஃபோன் பண்ணி, நான் உனக்கு அக்கௌண்ட்ல அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன், நீ உடனே போய் ஸ்கேன் பண்ணுன்னு சொன்னார். நானும் உடனே போய் ஸ்கேன் பண்ணேன். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு ஸ்ட்ரோக் வந்துச்சு. அப்போவே சொன்னாங்க டாக்டருங்க, ரைட் சைடில் பிரெயினில் பிளட்டு கிளாட் ஆச்சுன்னா லெஃப்ட் சைடு விழுந்துரும், லெஃப்ட் சைடில் பிரெயினில் பிளட்டு கிளாட் ஆச்சுன்னா ரைட் சைடில் விழுந்துரும். இதுதான் ஸ்ட்ரோக்கு. எனக்கு நல்லா தெரியும் ரைட்டில் ஏதோ ஆயிருக்குன்னு தெரியுது. ஸோ ஸ்கேன் எடுத்தேன். ஆமாம், ஸ்கேனில் வந்து அந்த சிடி போட்டு கொடுத்துட்டா, ஆமாம் அங்கே வந்து ஃபுல்லாக பிளட்டு கிளாட் ஆயிருக்கு, நீங்கள் இது செய்யணும் அதை செய்யணும் என்னமோ சொன்னான். எனக்கு அப்படியே நான் டெய்லி காலையில் நான் இருந்தது அப்போ 4வது மாடி. நடக்க எனக்கு இது கிடையாது, கான்ஃபிடென்ட் கிடையாது. இருந்தாலும் பிடியை பிடிச்சி மெதுவாக 4 மாடி இறங்கி நேராக சர்ச்சுக்கு போவேன். எப்பவும் போல போவேன், காலிலேருந்து ஜெபம் பண்ணுவேன், நல்லா பைபிள் வாசிப்பேன், திருப்பி அப்படியே தோராயமாக அப்படியே நடந்து வீட்டுக்கு வந்துடுவேன். இது நான் தொடர்ந்து செஞ்சுட்டு தான் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஒரு 3 நாள் கழிச்சு எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடுச்சு. என்ன ஆகிட்டேன், நான் சுகமாயிட்டு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. எனக்கு கொஞ்சம் என்னோட வாழ்க்கை எல்லாம் மாறிச்சு. அந்த நண்பர் சொன்னார், அவர் பையன் அப்போ சிஎம்சியில் எம்பிபிஎஸ் படித்து கொண்டிருக்கிறான். அவன் அதுக்குள்ளே யாரோ டாக்டர்கிட்ட பார்த்து பேசி என்னை அந்த சிடி எடுத்து நாங்கள் வர சொல்லிட்டான். நான் சிடி எடுத்து நான் சிஎம்சிக்கு போயிட்டேன். காலையில் 6 மணிக்கு பிஃபோர் ஃபுட் பிளட் டெஸ்ட், அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட், ஆஃப்டர் ஃபுட் இந்த டெஸ்ட் அந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க. என்னென்னமோ பண்ண, இங்கே வேக்ஸ் தடவுனாங்க, இங்கே தடவுனாங்க, என்னென்னமோ. காலையில் 6லேருந்து மதியம் 3 வரைக்கும் நல்ல விசேஷமாக ஸ்பெஷல் டாக்டர்ஸ். அந்த பையன் சொல்லிட்டான், இவர் வந்து முழு நேர ஊழியக்காரர் சொல்லிட்டு எனக்காக ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் வாங்கி கொடுத்தான். ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் தான், எல்லா செக்கப்பும் பண்ணாங்க. கடைசியில் அந்த டாக்டர் என்கிட்ட கேட்ட ஒரு கேள்வி, உனக்கு ஸ்ட்ரோக் வந்துன்னு யாரா உனக்கு சொன்னது என்ன கேட்குறான் அவன். டேய், வந்தது எனக்கு தான்டா, எனக்கு எவன்டா சொல்றது? அதற்கான அறிகுறியே இல்லாமல் என்னை சுகப்படுத்தின தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு கூட எனக்கு செஞ்சவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? நாம் கேட்கணும். என்ன கேட்கணும்? அப்பத்தை தாங்க. எதற்காக? எனக்காக மாத்திரம் இல்ல, மற்றவர்களுக்கும் ஜெபிக்கும் போதும் உன் மூலமாய் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். நீ ஜெபிக்கும் போது அசுத்த ஆவியின் வல்லமைகள் புறப்பட்டு போகும்படியே செய்வார். நீ ஜெபிக்கும் போது கட்டுகள் அறுக்கப்படும். அந்த அப்பத்தை கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த அப்பம் வேணும். என்னை அநேக சந்திக்க வருவார்கள், ஊழியத்துல நண்பர்கள் வருவார்கள், ராக்காலத்துல வருவார்கள். என்கிட்ட ஒண்ணும் இல்லை கொடுக்கறதுக்கு, நீங்க கொடுத்தீங்கன்னா நான் கொடுப்பேன். பரிந்து பேசுங்க. எனக்காக அல்ல, சுய லாபத்துக்காக அல்ல, என் நிமித்தமாய் மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்படணும், என் நிமித்தமாய் மற்றவர்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது ஒரே நோக்கம்தான், ஒரே நோக்கம்தான். அதுக்கு நமக்கு என்ன தேவை தெரியுமா? ஆரம்பத்திலே சொன்னது போல முதல் நமக்கு என்ன வேணும் தெரியுமா? ஆவியின் பலன், அப்பம் வேணும். ஜெபிக்கலாமா?